அண்மை செய்தி, கோயில் திருப்பணிகளுக்கு 630 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. கோயில்களின் ஒருகால பூஜை திட்டத்திற்கு 330 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விவரம் என்ன? அண்ணா, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் புனரமைப்புக்கு 200 கோடி ரூபாய் நிதி உதவியும், கிராம கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கோயில்களுக்கு 100 கோடி ரூபாய் நிதி உதவியும், ஒரு கால பூஜை திட்டத்திற்கு 330 கோடி ரூபாய் அரசு உதவி பெற்றுள்ளது. அதாவது இந்து சமய அறநிலைய சார்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை கூட செய்ய வசதி இல்லாத 12,959 திருக்கோயில்கள் வழங்கப்பட்ட வைப்பு நிதி தலா ரூபாய் 1 லட்சம் என்பதை 2 லட்சமாக உயர்த்தி ரூபாய் 130 கோடி அரசு மானியம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், 2 ஆண்டுகளில் புதிதாக 2000 திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டு தற்போது 17,000 திருக்கோயில்கள் பயன்பட்டு வருகின்றனவும், இத்திட்டத்திற்காக மட்டும் அரசுக்கு 200 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இப்படி திருக்கோயில்கள் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணா. ரமேஷ், கிராமப்புற கோயில்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டுள்ளது? கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கோயிலுக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாத்தீங்கன்னா, அங்க ஓரளவுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும். எனவே அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் என்பது 2 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் உதவி பெறும் கோயில் எண்ணிக்கை ஆண்டுக்கு 1000 என்பது 1250 என உயர்த்தப்பட்டு 2 ஆண்டுகளில் 2500 திருக்கோயில்களுக்கு 100 கோடி ரூபாய் கூடுதல் அரசு மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயில் திருப்பணிகளுக்கு 630 கோடி ரூபாயை ஒதுக்கி தமிழக அரசு தற்பொழுது ஒரு தகவலை கொடுத்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ரமேஷ்.